கடன் என்கிற இருள், உங்களை சூழ்ந்திருக்கிற ஏதோ ஒரு வகையான அவமானம் என்கிற இருள், ஏதோ ஒரு வகையில உங்களை எழும்ப முடியாதபடி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களை சூழ்ந்து ஒரு இருள் சூழ்ந்து இருக்குது. நம்பிக்கையோடு இந்த அறிக்கை ஏறிடுங்க. கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்தது போல் இருந்தது. ஆனால் ஒரு குறிக்கப்பட்ட நேரம் வந்தது, கர்த்தர் யோசேப்பினுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றினார். தாவீதுனுடைய வாழ்க்கையில காரிருள் சூழ்ந்தது போல் இருந்தது. ஆனால் குறிக்கப்பட்ட நேரம் வந்தது. என் தேவனுடைய அபிஷேகம் அந்த மகன் மேல் இருந்ததனால, தேவனுடைய அழைப்பு அந்த மகன் மேல் இருந்ததனால, தேவனுடைய உறுதியான அழைப்புல அந்த தாவீது நின்றதனால அவருடைய இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றினார். உங்களுடைய அழைப்புல தேவன் உங்களை வைத்திருக்கிற இடத்துல இன்றைக்கு இந்த அறிக்கையை நீங்க சொல்லிக் கொண்டிருக்க அருமையான மகனே மகளே, நீங்க எந்த இடத்துல இருளின் வல்லமையில் இருந்தாலோ அந்த இருளின் வல்லமைகள் எடுக்கப்படும்.